வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மோடி அரசாங்கத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும் சஞ்சீவ் கண்ணா. ஏன்னா சஞ்சீவ் கண்ணா இன்னொரு 14ஆம் தேதியோட ரிட்டையர்ட் ஆகிறாரு. அதற்குள்ளே இந்த கேஸை முடிச்சிருவாரா? ஏன்னா இப்போ எல்லாமே என்னென்னா, இன்றைக்கி 142 அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நோக்கி எல்லா கண்களும் இருக்குது. 142 பிரிவை பயன்படுத்தி இன்றைக்கி ஆளுநர், ஜனாதிபதி இவங்களுக்கே காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் தான் இருக்குது. இது ஒரு சூப்பர் பவராக இருக்க முடியுமா அப்படின்னு தன்கர் வேற கேட்டார். தன்கர் பேசியது மோடி அவர்கள் பேசியது தான். அப்போ 142 அப்படிங்கிறத இப்போ 142 வச்சு இந்த 10 மசோதாக்களை நிறைவேற்றியாச்சு. எப்பயுமே ஒரு வழக்கில் இப்போ கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க, இது மணி லாண்ட்ரிங்லாம் வச்சுக்கோங்களேன். அடுத்து இதே மாதிரி ஒரு கேஸு செந்தில் பாலாஜிக்கு வருது ஹைகோர்ட்டில் அப்படின்னா, உச்சநீதிமன்றமே கொடுத்துருக்குன்னு அதை மேற்கோள் காட்டி வாதிடுவாங்க. ஆனால் அந்த 142 அப்படிங்கிற ஒன்று வச்சு நீங்கள் வாதாட முடியாது. இது எல்லா கேஸுக்கும் பொருந்தாது. ஒன்று. இன்னொன்று, உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஜனாதிபதிக்கு ஒரு உத்தரவை போடுமா அப்படிங்கும்போது இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரைசிஸ் தான். இது ஒரு சிக்கல் தான். ஏன்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு தன்னுடைய எல்லையை மீறி அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை, ஒரு எல்லையை மீறிச்சுனாவே இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. இப்போ எல்லை மீறுற யாருன்னு ஊருக்கே தெரியும். பிஜேபி ஒன்றிய அரசு எல்லை மீறுது. அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணதை இந்திய வரலாற்றிலே இதுதான் ஃபஸ்ட்டு டைம். கூட்டுக்குழுன்னு ஒன்று போட்டாங்கல்ல, அதில் இருக்க உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இவங்களை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. இன்னும் 2-3 கமிட்டியில் இதே மாதிரி தான் தகராறு வந்தது. அப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. தான் நினைப்பது, தான் சர்வாதிகாரம், தான் நினைப்பது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. இன்னொன்று கிளவராக ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்ஜி வெங்கட்ரமணி, அவர் தான் அரசாங்கத்துக்காக ஆதரவாகக்கூடிய வழக்கறிஞர். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கே வேணுகோபால் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகில் ரோஹித் தான் இருந்தார். அப்போல்லாம் அவங்க தான் வாதாடினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வழக்குகள், ஒன்றிய அரசுடைய வழக்குகள் துஷார் மேத்தா தான் ஆஜராகிறார். ஏன் வெங்கட்ரமணியை அப்படியே அமைதிப்படுத்திட்டு ஏன் துஷார் மேத்தாவை அவரை எல்லாத்துக்கும் வாதாட வைக்கிறாங்க? துஷார் மேத்தா குஜராத், இதுக்குள்ளே என்ன லிங்க் இருக்குது? இப்படி போயிட்டு இருக்கும்போது 21ஆம் தேதி 22ஆம் தேதி இப்போ ஒரு மனுவை தாக்கல் பண்ண போகுது நம்ம ஒன்றிய அரசு. அதாவது இந்த சட்டத்துக்கு எதிராக அது அதிகமாக 3 பெஞ்சுக்கு போகுமான்னு தெரியல. மே 5ஆம் தேதி ஹியரிங் வருது சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையில். அதுக்கப்புறம் 9 நாளில் அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். அதுக்குள்ளே இந்த கேஸ் முடியுமா, இல்லை போகிற நேரத்தில் இல்லை கவாய் பெஞ்சுக்கு போகுமா? ஏன்னா அடுத்து கவாய் தான் வரப்போகிறாரு. அப்போ நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா இருக்கக்கூடிய அந்த 9ஆம் தேதி வரைக்கும், மே 12 வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையா பிஜேபிக்கு? ஏன்னா நிறைய பேர் சாட்சிகள் இருக்குது, அதுக்குள்ளே விசாரிச்சிட முடியுமா? என்ன பண்ண போகிறார் சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறது தெரியல. இப்போ பிஜேபிக்கு என்ன பயம்னா, அன்னைக்கு அதாவது என்னைக்கு இந்த கோர்ட்டில் ஹியரிங் வந்ததோ ஸ்டே கொடுக்கக்கூடாதுங்கிறதுல இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்டே கொடுக்க போகிறாங்க, உடனே துஷார் மேத்ரா உள்ளே பூந்து இல்லை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோன்ட்டார். நிறுத்தலைன்னா ஸ்டே கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா சஞ்சீவ் கண்ணா இன்னொன்று பண்ணியிருக்கலாம், இதை நான் ஸ்டே கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய நீதியரசர் கவாய் இதை பார்ப்பாருன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்ல. அப்போ நீதித்துறை அப்படிங்கிறது ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 142 பயன்படுத்திட்டாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டே கொடுக்கல. ஸ்டே கொடுத்துருந்தால் அது பெரிய நியூஸு, பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்திருக்கும். இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கிறத தாண்டி இந்திய ஜனநாயகம் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, உச்சநீதிமன்றத்துக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசுக்கும் இடையான அந்த உரசல் கடந்த காலத்தில் இப்படிலாம் இருந்ததே இல்லை. சமீப காலமாக அதிகரித்ததுக்கு முக்கிய காரணம் பிஜேபி தான். அவங்க பண்ண வேலையில் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம பக்ருதீன் ஒருத்தர் நினைக்கிறேன், தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் பக்ருதீன் ஒருத்தர், அவர் சிறையில் இருக்கார், பரோல் கேட்குறாரு, கொடுக்கல. நம்ம ஆளுநர்கிட்ட மனு போடுறார், ஆளுநர் அதை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காரு. அவங்க அம்மா நூரின் சபை பேர், அவங்க ஜனாதிபதிக்கு போகிறாங்க, அங்கேயும் நிலுவையில் இருக்குது, ரொம்ப லேட் ஆகுது. உச்சநீதிமன்றம் நாடினோன்னா உச்சநீதிமன்றம் சிறப்பு அந்தஸ்தை பயன்படுத்தி பரோலில் கொடுக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கலாம்.
ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ஆளுநருக்கு வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கி இருக்குது. உச்சநீதிமன்றம் தன்னுடைய எல்லையை கொஞ்சம் மீறிட்ட மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், எங்கள் உச்சநீதிமன்றம் என்னங்க மீறிச்சு, ஆளுநர் ஜனாதிபதி இவங்கெல்லாம் வேலையே செய்யாமல் உட்காந்துருப்பாங்க, இவங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா இவங்க பாட்டுக்கு இவங்களுக்கு டைமே விதிக்க முடியாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம், இவர்களுக்கு ஒரு கடிவாளம் போடணுமேன்னு கேட்கலாம். ஆனால் சட்டப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது, இன்னொன்று கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுடைய அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் தான். ஆனால் அந்த ஜனாதிபதியே கூப்பிட்டு இவங்க நாடாளுமன்றத்தை திறக்கலை. அதான் காமெடி. இவங்க ஜனாதிபதி எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கிறது, பிஜேபி ஒரு நியாயமான கட்சி இல்லை, அதனால தான் இவ்வளோ கோவம் வருது. அப்போ இது எங்கே போகுது, இதில் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னைக்கு இந்த வக்பு பில்லை கொண்டு வந்து இந்த பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அவங்க கொண்டு வந்ததுக்கான நோக்கம் ரொம்ப தெளிவுங்க. வேறு எதை பற்றியுமே நீங்கள் சிந்திக்கக்கூடாது. இப்போ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், மற்ற எல்லா விஷயங்களையும் பின்தள்ளி வக்பு ஒன்றை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோமா, உச்சநீதிமன்றமா மோடியா யார் ஜெயிச்சா போனால், தன்கர் உள்ளே வந்து இந்த பக்கம் பேசுகிறாரு அந்த பக்கம் பேசுகிறாரு. இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை என்ன, ட்ரம்ப் இவ்வளோ வரி விதிச்சிருக்காரு, இன்றைக்கி பங்கு மார்க்கெட் ரொம்ப சரிஞ்சு போச்சு, இந்தியர்களை விளங்கிட்டு அமிச்சாங்களே, இதெல்லாம் பீகார் தேர்தலில் எதிரொலிக்குமே. இதை எதை பற்றியுமே நம்ம பேச மாட்டோம். இஸ்லாமியர்களுக்கு வக்பு சட்டம்ங்கிறது தேவையா, வக்பு சட்டத்தில் உள்ள ஷரத்துக்கள் என்ன, இதை பற்றி பேச வச்சதே மோடியோட வெற்றி. எப்பயுமேங்க பிஜேபி நல்லா ஒன்று பாருங்களேன், அவங்க என்ன விளையாட்டு அதாவது ஒரு தேர்தல் களத்தில் எப்பயுமே வந்து தேர்தல் களத்தில் எதிர்க்கட்சி ஒரு குற்றச்சாட்டை வச்சா ஆளுங்கட்சி அதை மறுக்கும். ஆனால் மோடி அப்படி இடமே கொடுக்கறதில்ல, அவரே ஒரு பிரச்சனைக்கு எழுப்புவார், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கணும், அதுலேயே உங்கள் டைம்லாம் வேஸ்ட் ஆகிடும். இப்போவும் அதே மாதிரி தான் ரொம்ப தெளிவாக வக்பு பில்லை எடுத்திருக்காரு. அவருக்கு நல்லா தெரியுங்க, இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள்ங்கிற கோஷம் எடுபடுன்னு அவங்க உண்மையிலே நம்புகிறாங்க. வேறு எந்த கோஷமும் அவங்ககிட்ட இல்லை. அதோடைய உச்ச விஷயம்தான் இந்த விஷயம், வக்பு விஷயம். உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய மனசாட்சி அப்படிங்கிறது பல வேளைகளை நிரூபிச்சிருக்காங்க. இப்போவும் கூட ஏங்க அறநிலையத்துறையிலேயோ இல்லை வந்து திருப்பதி தேவஸ்தானத்திலேயோ கேட்குறாங்க, நீதியரசரை பார்த்து இவரை பார்த்து கேட்குறாரு துஷார் மேத்தாவை, ஏங்க அறநிலையத்துறையிலேயோ இந்து கோயில்கள் ஏதாவது மாற்று மதத்தினர் இடம்பெற முடியுமான்னு கேட்குறாங்க. பதில் இல்லையே, பதில் சொல்லுங்கள், என்ன பதில்? கரெக்டாக தானே கேட்குறாங்க உச்சநீதிமன்றம். எப்படி ஒரு கலெக்டர் முடிவு பண்ண முடியும்னு கேட்குறாங்க. கரெக்டாக அது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. மோடி நம்ம சொல்கிறோம், எஸ்ஜி பேச வேண்டிய விஷயத்தை ஏன் வந்து துஷார் மேத்தா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு? சரி, இப்போ என்ன பிரச்சனை வருது? பிஜேபி அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, சஞ்சீவ் கண்ணா சந்திரசூட் இருக்கும்போது வேறு மாதிரி நிலைமை. சந்திரசூட் இருக்கும்போது சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு மோடி போகிறாரு, 2 பேரும் விநாயகர் சதுர்த்தி ஏதோ கொண்டாடினாங்க, நமக்கு தெரியும். நான் வந்து பாபர் மசூதி தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போய் உத்தரவு கேட்டேங்கிறார். எந்த கடவுள்கிட்ட உத்தரவு கேட்டேன்னு அது வேறு பெரிய ஒரு விவாதம். அல்லாட்ட கேட்டிங்களா, ராமர்கிட்ட கேட்டிங்களா, அதெல்லாம் பெரிய விவாதமாக போச்சு. அப்படிப்பட்ட ஆனால் அதற்கு பிறகு வந்து சஞ்சீவ் கண்ணா என்னென்னா கொஞ்சம் ரொம்ப எப்படின்னா பிஜேபிக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாரு. இப்போ நீதியரசர்களை வந்து ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ சஞ்சீவ் கண்ணா அவர்கள், சார் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் தலைமை பதவி எனக்கு வேணாம், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு தலைவர் பதவி வேணாம், பிஜேபியில் சேர்ந்து எம்பியாக விருப்பப்படல, அமைச்சராக விருப்பப்படல, எனக்கு எந்த ஒரு இது ஓய்வு பெற்ற நீதிபதி தமிழில் கமிட்டி போடுவாங்களோ அந்த கமிட்டியெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் நிம்மதியாக வீட்டில் ஜாலியாக உட்கார போகிறேன், ஜாலியானா எனக்கு பிரச்சனை இல்லை, பென்ஷன் வருது அதை வச்சு சாப்பிட போகிறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு நீதியரசராக இருந்தால் மோடி கதை கந்தல். நல்லா யோசனை பாருங்க. அடுத்து வர இந்த பிரச்சனை வந்து நீதிபதி குன்காவை நம்ம ஏன் இன்னும் நினைவு கூறுறோம்? கொஞ்சம் யோசனை பாருங்க. 400 பக்கங்கள் நீதிபதி குன்கா அவர்களுடைய அந்த தீர்ப்பு, ஜெயலலிதாமா பற்றி எழுதிய தீர்ப்பு. ஜெயலலிதாமாட்ட இல்லாத பணமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. அந்த தீர்ப்பில் ஒரு வரி அருமையாக அவர் எழுதியிருப்பார். என்ன வரி தெரியுமா? அதாவது இத்தனை ஏக்கர் இடங்கள், இத்தனை ஏக்கர் வீடுகள், நகைகள், அவ்வளோ நகைகள், இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒரு சராசரி மனிதனாக ஒரு மனிதன் இவ்வளோ ஆசைப்பட முடியுமான்னு எழுதுகிறார் அவர். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதக்கூடிய விஷயம், அந்த பொருள் என்னென்னா, இப்படி தான் மனுஷர்கள் இருப்பாங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஆசைப்படு, எல்லாத்தையும் தனக்கே அப்படின்னு ஜெயலலிதாமா எல்லாத்தையும் கடைசியாக கொண்டு போகும்போது ஒன்றுமே கொண்டு போகல.
இதற்கு ஒரு உதாரணம் தான். எல்லா இடத்தையும் வாங்கினாங்க, ரைட்டு வாங்கலாம். டான்சி இடத்த வாங்கி மாட்டிக்கிட்டாங்களா? கவர்மெண்ட் இடத்த யாராவது வாங்குவாங்களா? எல்லாத்தையும் ஜெயிச்ச ஜெயலலிதா அம்மா கரெக்டாக குன்காங்கிற ஒருத்தட்ட போய் மாட்டினாங்களா இல்லையா? சிறைக்கு போனாங்களா இல்லையா? அப்போ குன்காங்கிற ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி, பணத்தால் விலைக்கு வாங்க முடியாத நீதியரசர்கள் நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. கேட்டால் நீங்கள் ஒருத்தர் வீட்டில், நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் நடக்குது, அதை பற்றி விவாதிக்க வேண்டும்னு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களை யோக்கியதையை முதல்ல பாரு. பிஜேபிக்காரங்களாம் யோக்கியமா? மோடி, அமித்ஷா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மினிஸ்டர், நீங்கள்லாம் பதவி விட்டு போனால் தான் நீங்கள் எவ்வளோ கொள்ளடிச்சிருக்கீங்க ஊருக்கே தெரியும். இப்போ மோடி, அமித்ஷா பற்றி நம்ம ஏன் தெரியல? இன்னும் உத்தமர்கள். அதான் சொல்கிறோமே, உங்கள் பதவி விட்டு போகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. பதவி விட்டு போனால் நிறையா நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சொல்லுவோம், இந்தியாவிலே இப்படி ஒரு ஊழல் நடந்ததெல்லாம் வரும், கேள்விப்பதி வரும். நிறையா ஜிஎஸ்டி வாங்குறீங்க, எங்கே பணம் போகுதுன்னே தெரில. ஜிஎஸ்டி வாங்குறீங்கல்ல, பணம் எங்கெங்கே போகுது கேட்டால் வருடத்துக்கு வருடம் ஜிஎஸ்டி ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு வேறு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அந்த பணம்லாம் எங்கே தான் போகுது? எல்லா வெளியில் இருக்கக்கூடிய இலங்கையிலேருந்து எல்லாத்துக்கும் அள்ளி தெளிக்கிறீங்க. உள்ளூர்காரங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. கேட்டால் ஒரு அக்கௌண்ட்லேயும் 5 லட்ச ரூபாலாம் போடுறேன்னு கதை விட்டுட்டு இருந்தீங்க. வெளிநாட்டுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு நீங்கள் இங்கே இருக்க மக்களை தான் ஒழிக்கிறீங்க, கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கல. அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சஞ்சீவ் கண்ணா இருக்கும்போது இந்த வழக்கு முடியக்கூடாது. நல்லா யோசனை பாருங்கள். 5ஆம் தேதி வழக்கு வருது, நடுவில் 9 நாள் தான் ஆகுது. நிறைய பேர் இதில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் விசாரிக்க முடியுமா? நமக்கு சந்தேகம் தான். சஞ்சீவ் கண்ணா என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. அடுத்து வரக்கூடிய பெஞ்சு, இதை 3 பேர் உள்ள பெஞ்சுக்கு மாற்றி அதிலும் குன்கா மாதிரி நீதியரசர்கள் இருந்தால் பிஜேபிக்கு பட்டாசு தான். வருமானு கேட்டால் கண்டிப்பாக வருங்க. நீங்கள் இவ்வளோ நேரங்க அப்படியே இருப்பீங்க, நீங்கள் அடி வாங்குவீங்க. மேலே போனால் கீழே வந்தே ஆகணும் சார். உலக இயற்கை சார் இது. மோடி, அமித்ஷா மட்டும் விதி விளக்குனா அவங்கன்னா அப்படியே ஏதாவது மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவங்களா? அவங்களாம் பலமாக தானே அவங்களும். எல்லாத்துக்கும் ஒரு அடி இருக்குது. சொல்லுவாங்கள்ல, நேரம் நல்லா இருக்க வரைக்கும் எல்லாம் நல்லா போகும்பா, நேரம் மட்டும் தப்பாக போச்சு நீ நல்லது பண்ணாலும் அடி வாங்குவோம் பார். அந்த கதை தான். சிதம்பரம் அவர்கள் தீகாரில் போய் உட்காருவான்னு நினச்சது உண்டா? கொஞ்சம் யோசிப்பார். நினச்சிருப்பாரா? சோனியா காந்தி, ராகுல் காந்தி மேலே இடி கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டு யாராவது நினச்சோமா? அதனால் இவங்களுக்கு இருக்கும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தன்கர் ஏன் பேசுகிறார்? தன்கர் பேசுறதுக்கு முக்கிய காரணம், தன்கர் தூண்டி விட்டது ஐயா மோடி தான். நீ பேசுங்க உச்சநீதிமன்றத்தை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை பற்றியும் சஞ்சீவ் கண்ணாவை பற்றியும் பிஜேபியுடைய எடுபிடிகள்லாம் அவங்க யூடியூப், ஃபேஸ்புக்கில் வேணும்னே அவதூறு கிளப்புறது. இதை தவிர வேறு என்னங்க தெரியும் அவங்களுக்கு? பிஜேபிக்கு வேறு என்ன தெரியும்? அவதூறு கிளப்பு தான் தெரியும். வீடியோ, ஆடியோ, இதே தான் வேலை. அதான் இப்போ நம்ம ஜூபியில் இன்றைக்கி ஒரு இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஜூபியில் இன்றைக்கி ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது நம்ம அண்ணாமலை பற்றி, அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி ஜூவியில் ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா அதாவது என்னென்னா, 20,000 புத்தகங்கள் படித்த இடி அமீனே அவரை கட் அவுட்னு இது ஒரு நல்ல இது இருக்குது. லட்சத்தில் எஃப்ஐஆர் போட்ட லாவண்யமே, எமர்ஜென்சி எக்ஸிட் எக்ஸ்போர்ட்டே, ஆட்டோவில் எஸ்கேப் ஆகும் ஆட்ட நாயகனே, ஆடியோ வீடியோ அசுரனே, 20,000 புத்தகங்கள் படித்த இடி அமீனே, ட்ரங்கு பெட்டியை தூக்கிய டிராகனே, லண்டனில் அரசியல் பாடம் கற்று வந்த லத்தி மானே, ரஃபேல் வாட்ச் நாயகனே, ரணகலமே, சாப்பிட்டு சாட்டை எடுத்த சரித்திரமே, வெங்காய பதவியை அலங்கரித்த வேங்கையே. இது என்னென்னா நம்ம அண்ணாமலையை பற்றி போட்ட பதிவு. இதே போல் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை பற்றி இன்றைக்கி இவங்க எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நல்லா தெரியுது, பிஜேபியினுடைய இன்னொரு முகம் இருக்குல்ல. அதாவது உங்களுக்கு எதிராக கூட இல்லை, இவங்க பண்ணது அயோக்கியத்தனம். அதை சுட்டி காட்டினதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் மேலேயும் உச்சநீதிமன்றத்தின் மேலேயும் உள்நோக்கம் கற்பிக்கிறது. எப்படி நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்களா? ஒருத்தர் நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம், யார் கொடுத்தா பணம்? சரி, நீங்கள் தானே தலைமையில் இருக்கீங்க, சொல்லுங்கள். இங்கே கர்நாடகாவில் லோக் ஆயுக்தா ஒரு எம்எல்ஏ வீட்டில் கட்டுக்கட்டாக பிடிச்சாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அஜித் பவார் ஒரு வாரத்தில் மாவட்ட போகிறார் தீகார் ஜெயிலுக்குன்னு சொன்னாங்களே, அவருக்கு எப்படி மோடி துணை முதல்வராக்குனார்? அவங்க மனைவி சுனிதா பவார் மேலே 2,000 கோடி ஊழலை யார் நீங்கள் வாபஸ் வாங்கினது? யார்? பிரபு பட்டேல் உள்ளே போவார்னு சொல்லி அதே பிரபு பட்டேலை உங்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டீங்க. அசோக் சவான் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதே அசோக் சவான் உங்கள் கட்சிக்கு வந்தோன்னா புனிதர் ஆகிட்டார்.
சொல்லிக்கிட்டே போகலாமே. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி நம்ம பேசுகிறதுலாம் பேசிக்கிட்டே போகலாமே. எத்தனை வழக்குகள் இவங்க அடுத்தவங்களை, அதாவது என்னென்னா இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணால் நீதித்துறை மேலேயே கடமை கற்பிக்கிறது. ஆனால் யாராவது நீதித்துறையை பற்றி ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க சொல்கிறது இல்லை 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 சட்டத்தை மதிக்கணும். ஆனால் இவங்க சட்டத்தையே மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது ஒன்று வேணாம். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு வந்து அந்த விவிபேடை வந்து என்னன்னு ஒருத்தர் கேஸ் போடுறார். விவிபேடெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நாங்கள் வந்து இவிஎம்ஐ நம்புகிறோம்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உடனே மோடி ட்வீட் பண்ணுறார், வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. எது இவிஎம் நல்லதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பான். யார்? ஐயா மோடி. அதே போல் இதுவும் சொல்ல வேண்டியதானே, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. எலக்ட்ரோல் பாண்டை வச்சு பிஜேபி ஊரை ஏமாற்றிட்டு இருந்துச்சு, அது இனிமேல் இருக்காதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சுல, உடனே சொல்லணும்ல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு. அப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ சொல்லுவாங்களா உங்களுக்கு வந்தால் சட்னி தக்காளி சட்னி மாதிரி அந்த கதை தான் அது. அப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி மாட்டிக்கிச்சு. இன்னொன்றுங்க, இவங்களுடைய டிஎன்ஏவே அந்த மாதிரி தான். இவங்க வந்து இயற்கையிலேயே வந்து இஸ்லாமியர்கள் ஊரை விட்டு விரட்டணுங்கிறது ஒரே குறிக்கோளாக இருக்கவங்க. அதற்கு என்னென்ன வழி இருக்குதோ அதாவது இந்தியாவை ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கணுங்கிறது மோடியோட எண்ணம். என்ன நினைக்கிறாரு? இவங்க மிக கோழைகள், நம்ம ஏற்கனவே தெரியும், ஆர்எஸ்எஸ்காரங்களே கோழைகள். 2 தடவை மெஜாரிட்டியாக வரும்போது எதுவும் பண்ணல. இப்போ மெஜாரிட்டி இல்லைன்னொன்னே அவருக்கு ஒன்றும் புரியல. என்னென்னா நம்ம வலிமையான பிரதமர்னு காட்டணுங்கிறதுக்கான வேலை தான் இதெல்லாம் உட்காந்து பண்ணிகிட்ருக்கு. அவருக்கு நல்லாவே தெரியும், எப்படி பார்த்தாலும் நிதிஷ்குமாரும் நாயுடுவும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நல்லா தெரியும் அவருக்கு. நிதிஷ் நாயுடு 2 பேரும் மோடியை மிரட்டுறாங்களா, மோடி அவங்கள மிரட்டுறாங்கன்னா, மோடி தான் இவங்க 2 பேரும் மிரட்டுறாரு. நிதிஷ் நாயெல்லாம் விட்டு போக மாட்டாங்க. வேறு எங்கே போகிறது? காங்கிரஸில் பின்னு காங்கிரஸ் கூட கூட்டணி போட்டால் ஆட்சி பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வக்பு அப்படிங்கிறத ஒன்றை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் திசை திருப்பிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கை இன்றைக்கி இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த சீராய்வு மனு போட்டால் என்ன ஆகும்? இப்போ 21, 22 போடுறாங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் காலத்தில் பதவி அவருக்கு முடியறதுக்குள்ளே அதை பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியல. ஆனால் சஞ்சீவ் கண்ணா ஒன்று பண்ணலாம், ஒரு அமர்வுக்கு மாற்றிட்டு போகலாம். ஒருவேளை இவங்களை வெளுத்து விடுற மாதிரி அமர்வுக்கு ஏன் மாற்றக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சஞ்சீவ் கண்ணாவுக்கும் இவங்களுக்கும் டைம் சரியில்லை. சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்ததுலேருந்தே இந்த அரசாங்கம் வந்து பெருசாக வந்து சந்திரசூட் இருக்கிற மாதிரி இல்லை. அவர் மோடிக்கு இவருக்கும் செட் ஆகலை. ஏன்னா சஞ்சீவ் கண்ணா கொடுத்த நிறைய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏழ்றையாக போகுது. அதனால் இப்போ கவாய் வராரு, அவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரில. ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசராகவும் பட்டியலினை சேர்த்ததிலிருந்து 2வது ஒருத்தர் கவாய், அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியல. அவரும் சஞ்சீவ் கண்ணா மாதிரி இன்னும் வேகமாக இருந்தாருன்னா பிஜேபிக்கு சிக்கல் தான். இது பிஜேபி எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. என்னென்னமோ பண்ணுறாங்க. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தேர்தல் அரசியலை மட்டுமே எண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சி. இப்போ அவங்களுக்கு என்ன பயம்னா, ஜனாதிபதிக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டதுனால இந்தியா முழுக்க அவங்களுக்கு பிரச்சனை. ஆளுநருக்கு இதுதான் இவ்வளோதாங்க, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அனுப்பணுங்கிறனால சிக்கலாகி போச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி கர்நாடகத்தில் ஒப்பந்த பணிகளில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மசோதா ஆளுநர்கிட்ட போது, இதே உச்சநீதிமன்றம் இந்த ஃப்ரேம் கொடுக்கலன்னா ஆளுநர் அப்படியே வச்சுருப்பார். இப்போ அடித்து பிடிச்சி ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார். ஜனாதிபதி 3 மாதத்துக்குள்ளே சொல்லணும். அதுக்கு தான் இந்த சீராய்வு மனு போட்டு தடுக்கக்கூடிய வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, உச்சநீதிமன்றம் கொஞ்சம் அதிகப்படியாக செயலாற்றிடுச்சானா உண்மை தான். ஏன்னா 142 இதுக்கு போட்டிருக்க வேணாம் சட்டப்படி பார்த்தீங்கன்னா. ஆனால் தார்மீகப்படி பார்த்தீங்கன்னா வேறு எப்படி இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது? மசோதாக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டார், ஜனாதிபதிட்டு போனால் அது ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் யார் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது? சார், நீங்கள் உங்களுடைய எல்லைக்கு உட்பட்டுருக்கணும், நான் என்னுடைய எல்லைக்கு உட்பட்டுருக்கணும். 2 பேரும் மாற்றி பண்ணனா சரி வராது. எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம். நம்ம கோத்ராவில் இருக்கக்கூடிய சம்பவம் ஆகட்டும், பில்கிஸ் பானு விஷயமாகட்டும், பாபர் மசூதி அந்த பிரச்சனையாகட்டும், இப்படி இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா எப்போதுமே பிஜேபி அப்படிங்கிற ஒன்று இந்த பதட்டம் இந்த பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. வேறு எதையுமே யோசிக்க விட மாட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், பிஜேபி வந்தது ஒரு இஷ்யூ முடிஞ்சாலும் இன்னொரு இஷ்யூ. நீங்கள் அவங்கள ஏன்டா எங்களுக்கு வந்து காசு தரல, நிலுவைத் தொகை தரல, எதுவுமே கேட்டக்கூடாது. இப்போ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களாகட்டும் இல்லை வட இந்திய மாநிலமாகட்டும் தொடர்ந்து நீங்கள் பாருங்களேன், உத்தரப்பிரதேசத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக பயணம் நடத்துவார், சாம்பலில் ஒரு இப்படி, அதாவது அங்கேயும் பிரச்சனை நடக்கும். ஆனால் மேற்கு வங்காள பார்த்தீங்கன்னா வக்பு வாரியத்துக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டம் எடுக்கும், வன்முறை வெடிக்கும். வன்முறை பண்ணுறது யார்? மம்தா பானர்ஜி சொல்கிற மாதிரி இவங்க தான் பண்ணுறாங்க. சிஆர்பிஎஃப் வீரர்களே கல்லை கொடுத்து அடிக்க சொன்னாங்க தானே மம்தா பானர்ஜி ஸ்டேட்டாக குறை சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட் முதலமைச்சர் சொல்கிறாங்க சார் உங்களை பார்த்து.
இன்றைக்கி பிஜேபிங்கிறது திட்டமிட்ட வன்முறையை நடத்தி கொண்டிருக்கிறது மேற்கு வங்காளத்தில். ஏன்னா இந்த வக்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னும் அணையவே கூடாது, இதை இப்படியே வச்சுருக்கணும். இப்போ உச்சநீதிமன்றம் இதை இப்போ ஒன்றும் நம்ம அடுத்து வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு போச்சுன்னா குறைஞ்சது இப்போலாம் முடியாதுங்க, கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷம் ஆயிரும். உடனடியாலாம் முடியறதுக்கான வேலை இல்லை, 1.5 வருஷம் ஆயிரும். நம்ம பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போகும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இது வரத்துக்கு 1.5 வருஷம் ஆயிரும். அதுக்கு நடுவில் நிறைய மாற்றங்கள் இந்தியாவில் நடக்கும், தேசிய அரசியல் நடக்கும், நிறைய நடக்கும். அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒன்று நினச்சதை அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாதுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். என்ன ஒன்று, அந்த 142 அப்படிங்கிறது அது கொஞ்சம் பிரச்சனையாகலாம். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. இதற்கு மேல் இந்த 142 வச்சு ஜனாதிபதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு மட்டும் இவங்க வேணாம், அதாவது அது இருக்காது அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தான் நம்ம தெரியுது. ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே நினைக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தால் நல்லது, ஆனால் கொஞ்சம் அதிகப்படி மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் மாதிரி தான் தெரியுது. எங்கே போய் முடியும் தெரில. மோடி அரசாங்கம் தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதித்துறையோடும் சரி எல்லா அமைப்புகளோடும் இவங்க ஒரு அமைப்பை தனக்கு இஷ்டப்பட்ட ரேஞ்சில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதற்கு உதாரணம் ஈடியில் மிஸ்ரான ஒரு அதிகாரி 2 தடவை நீட்டிப்பு பண்ணுறாங்க, 3ஆவது தடவை அவரை மாற்றுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஒரு வாரத்தில் மாற்றிட்டு சொல்லுங்கன்னா இல்லை 2 மாதம் டைம் வேணும்னு கேட்டாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து இல்லை 3 மாதம் டைம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வேற ஆள் மாற்றினாங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்டு எஸ்பிஐ வங்கியை வந்து கேட்குறாங்க, இல்லை எனக்கு 3 மாதம் டைம் வேணும், 3 மாதத்தில் நாளைக்கே கொடுக்கணும். நாளைக்கு கொடுக்குறாங்க, இதில் நிறைய பேரே விட்டு போச்சு, நிறைய மிஸ்டேக்கு. அப்போ இவர்கள் நியாயவாதிகள் இல்லை. உச்சநீதிமன்றமே சொன்னாலும் அதை அலக்களிக்கக்கூடிய வேலைகளில் ரொம்ப தெளிவாக ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி மோடி அரசாங்கத்துக்கு பல பேர் இடியை கிளப்பி இருந்தாலும் வரக்கூடிய இடி எப்படி இருக்குன்னு தெரில. ஒருவரை ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம். குன்கா மாதிரி ஒரு நீதியரசு சட்டை இது போச்சுன்னா பிஜேபிக்கு இருக்க கச்சேரி. மோடி திருந்து வாரான்னு கேட்டிங்கன்னா அவர் திருந்த மாட்டார். ஏன்னா அவங்க டிஎன்ஏவே இதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.